எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி சிபிஓ அப்படிங்கிற ஒரு வேகன்சி ரிசீவ் ஆயிருக்கு. எஸ்எஸ்சி சிபிஓ அப்படிங்கிறது முழுசா சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். எஸ்எஸ்சி சிபிஓனா தமிழ்நாடு பொறுத்தல உள்ள பல இளைஞர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பல இளைஞர்களுக்கு 90% இளைஞர்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் எஸ்எஸ்சி சிபிஓ. ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல ஒரு பிரதர் வந்து எஸ்எஸ்சி சிபிஓ பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு. அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி எஸ்எஸ்சி சிபிஓக்கு வேகன்சி ரிலீவ் ஆயிருக்கு. அதாவது எஸ்எஸ்சி சிபிஓ பற்றி அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா நானும் பார்த்துருக்கேன் சர்வீஸில். கிட்டத்தட்ட ஏகப்பட்ட இளைஞர்கள் கேரளாலேருந்து, கர்நாடகாலேருந்து, ஆந்திராலேருந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட இளைஞர்களை பார்த்துருக்கேன். ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து இளைஞர்கள் ரொம்ப இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. ஆனால் ஒரு டைமு கேரளா இளைஞர்கள் மட்டும் 18 பேர் ஒன்றா பார்த்தேன் பெங்களூரில். கிட்டத்தட்ட 18 பேர் டைரக்ட் எஸ்ஏ. எஸ்எஸ்சி ஜிடி அப்படின்னாவே தெரிஞ்சுங்க, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ஜென்ரல் டியூட்டி கான்ஸ்டபிளுக்கு தேர்வு செய்கிற ஒரு குழு. அதே மாதிரி எஸ்எஸ்சி சிபிஓ அப்படின்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் சென்ட்ரல் போலீஸ் ஆர்கனைசேஷன். இந்த போர்டு என்ன பண்ணும் அப்படின்னா டோட்டலாக இந்தியாவில் இருக்க எல்லா பாராமிலிட்டரி ஃபோர்ஸுக்கும் டைரெக்டாக எஸ்ஐயை தேர்வு பண்ணி எல்லா அவங்க கட் ஆஃப் தகுந்த மாதிரி ஒவ்வொரு மிலிட்ரி ஃபோர்ஸுக்காக கொடுக்குறது தான் அவங்க வேலை. இது வந்து டைரக்ட் எஸ்ஐக்கு தேர்வு பண்ணுற இடம் தான் சிபிஓ, எஸ்எஸ்சி சிபிஓ. இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சந்தேகங்கள்னா டவுட் கேட்கலாம், கமெண்ட் பண்ணலாம். தெரிஞ்சவங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எஸ்எஸ்சி சிபிஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்ட்ரல் போர்டு. இந்த போர்டில் டேரக்டாக எஸ்ஐக்கு தேர்வு பண்ணுறான்னு சொல்லியிருக்கேன்ல. இப்போ வந்து இதை பற்றி பாதி பேர்த்துக்கு நமக்கு தமிழ்நாடு பொறுத்தல ரொம்ப விழிப்புணர்வு ரொம்ப கம்மியாக இருக்குது. இதை கொஞ்சம் ஏற்படுத்துறதுக்காகவே நான் யோசிச்சிருக்கும் போது வீடியோ பண்ணலாம் யோசிச்சிருக்கும் போது தான் ஒரு பிரதரும் சொன்னார் எஸ்எஸ்சி சிபிஓ பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு. அதே மாதிரி எஸ்எஸ்சி சிபிஓக்கும் வேகன்சி இஷ்யூ பண்ணியிருக்காங்க. என்ன வேகன்சி எவ்வளோங்கிறத பார்ப்போம். இதில் இது ஃபர்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா பெண்களும் அட்டன் பண்ணலாம், ஆண்களும் அட்டன் பண்ணலாம், 2 பேரும் அட்டன் பண்ணலாம். இதை பற்றி கொஞ்சம் நோட் பண்ணி வச்சிருக்கேன். நான் மறந்துடுவேன், மனப்பாடம் பண்ணி பேச முடியாது, நான் மறந்துடுவேன். அந்த அளவுக்கு எடிட்டும் தெரியாது. அப்போ நோட் பண்ணி வச்சிருக்கேன், நான் படித்து சொல்கிறேன். நீங்கள் எழுதிக்கிறீங்க, எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, இல்லை வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா நான் சொன்ன பாயிண்ட்டை திருப்பி கமெண்ட்ல கேட்குறீங்க. வயசு என்ன சார், ஹைட் என்ன சார் அப்படின்னா அது எல்லாமே டீட்டெயிலாக வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா டவுட்டு திருப்பி கேட்க மாதிரி தான் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அன்னசரி நான் பேச மாட்டேன். கரெக்டாக பாயிண்ட்டில் போயிடலாம். இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 3709 வேகன்சி வந்து இஷ்யூ பண்ணுறேன்னு சொல்லி நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. ஆனால் நோட்டிஃபிகேஷனில் வந்து எஸ்எஸ்சி சிபிஓ நோட்டிஃபிகேஷனில் வந்து வேக்கண்ட் இஷ்யூ பண்ணல. மற்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க, வேக்கண்ட் மட்டும் இஷ்யூ பண்ணல. வேக்கண்ட் மினிமம் எதிர்பார்க்கப்படுகிறது மினிமம் வந்து 3709 வேகன்சி வரை வரலாம், இல்லை அதோட கூடவும் செய்யலாம். மினிமம் 4000க்குள்ளோட வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னோட கணிப்படி மினிமம் 2000லேருந்து 4000க்குள்ள வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது கம்மியெல்லாம் வர வாய்ப்பு இல்லை. மினிமம் 2000. ஏன்னா எல்லா ஃபோர்ஸுக்குள்ள முதல்ல என்னென்ன ஃபோர்ஸுக்கு நம்ம சொல்லிடுறேன். இது பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், ஐடிபிபி, எஸ்எஸ்பி அண்ட் டெல்லி போலீஸ். இந்த மாதிரி எல்லா பாராமிலிட்டரி ஃபோர்ஸுக்குமே ஆள் எடுப்பாங்க. இதுல இருந்து கட் ஆஃப் தகுந்த மாதிரி தான் அவங்களுக்கு போஸ்டிங் அந்த ஃபோர்ஸ்ல கிடைக்கும். டெல்லி போலீஸ் எப்படி உள்ள வந்துச்சு அப்படின்னா, டெல்லி போலீஸ் வந்து பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் கிடையாது இல்லை. எப்படி உள்ள வந்துச்சு அப்படின்னா எஸ்எஸ்சி சிபிஓங்கிறது வந்து சென்ட்ரல் போர்டுனால மொத்தமா ஆள் எடுத்து இப்போ வந்து டெல்லி போலீஸுங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இது போர்டு. நீங்க ஆல் இண்டியாவில் எங்க இருந்தாலும் டெல்லி போலீஸ்க்கு நீங்க செலக்ஷன் அட்டன் பண்ணலாம். அதில் டிஎஸ்பி ஆகலாம், கான்ஸ்டபிள் ஆகலாம். டெல்லி போலீஸ்னு வேகன்சி இஷ்யூ பண்ணுவாங்க. இந்தியாவில் எங்க இருந்தாலும் டெல்லி போலீஸுக்கு தாராளமாக அட்டன் பண்ணலாம். அதனால டெல்லி போலீஸ் இதில் சேர்த்துக்கிறாங்க. மெயினான எத்தனை வேகன்சி வந்து 3709 வேகன்சி சொல்லிட்டேன். அடுத்து வந்து என்னோட டேட் வந்து மே 30லேருந்து ஜூன் 31 வரைக்கும் அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன்ல எஸ்எஸ்சி நோட்டிஃபிகேஷன்ல வெளியிட்டிருக்காங்க. டேட் கம்பல்சரி டேட் வெளியிட்டாங்க. என்ன பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து அக்டோபர் இல்லை நவம்பர் 2026 அக்டோபர்ல இல்லை நவம்பர் வாக்கில் எக்ஸாம் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன்லேயும் எஸ்எஸ்சி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ல வெளியிட்டிருக்காங்க. அதனால எஸ்எஸ்சி அஃபிஷியலில் வெளியிட்டாவே 99% கரெக்டாக அமைஞ்சிடும், கரெக்டாக வந்துடும், அதுக்குள்ளே வந்துடும். அதுக்கான ரெடியாக அதுக்கு தயார் பண்ணுங்க, உடம்பு தயார் பண்ணுங்க, படிங்க, நல்ல வாய்ப்பு இது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் வந்து 20லேருந்து 25 வயசு வரைக்கும் அட்டன் பண்ணலாம். டிகிரி முடிச்சிருக்கணும், பேசிக் டிகிரி முடிச்சிருக்கணும். டிகிரி முடிச்சுட்டு 20லேருந்து 25 வயசு வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். இந்த இதுக்கு வந்து எஸ்சி எஸ்டி 5 வருஷம் வயது தளர்வு. ஓபிசிக்கு மட்டும் 3 வருஷம் வயது தளர்வு. அப்படின்னா உங்களுக்கு 25 ஓபிசின்னு வச்சுக்கோங்க. 25 வயசுனா 28 வயசு நீங்கள் அட்டன் பண்ணலாம், தாராளமாக அட்டன் பண்ணலாம். அதனால டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிங்க. அந்த ஹைட்டு வந்து 170 யாராருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ்சிக்கும் எஸ்சிக்கும் 170 மினிமம் ஹைட் இருக்கணும். எஸ்டிக்கு மட்டும் 162.5 அந்த ஹைட் இருக்கணும். அதே மாதிரி பெண்களுக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 157 எஸ்சிக்கும் ஓபிஎஸ்சிக்கு இருக்கணும். எஸ்டிக்கு மட்டும் 154 இருந்தால் போதும். இது பெண்களுக்கான
வயதோட ஹைட்டோட விளியும்போது இது வந்து அடுத்து ரன்னிங் பார்ப்போம். ரன்னிங் வந்து 100 மீட்டர் 16 செகண்ட்ல நீங்க அச்சீவ் பண்ணி ஆகணும். இது வந்து ஜென்ஸுக்கு பசங்களுக்கு 1.5 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க. 1.6 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 6.5 நிமிஷத்துல ஓடணும். ரெண்டாவது லாங் ஜம்ப் வந்து 3.65 மீட்டர் லாங் ஜம்ப் பண்ணணும். 3 சான்ஸுக்குள்ள பண்ணணும் நீங்க. அடுத்து ஹை ஜம்ப்னு பார்த்தீங்க அப்படின்னா 1.2 மீட்டர் 3 சான்ஸ் உங்களுக்கு ஹை ஜம்ப்ல இருக்கு. ஷார்ட் புட்னா குண்டு இதுல அது 4.5 மீட்டரு 3 சான்ஸ் உங்களுக்கு இருக்கு. இப்போ வந்து பெண்களுக்கு பார்க்கலாம். பெண்களுக்கு வந்து 100 மீட்டர் வந்து 15 செகண்ட், 800 மீட்டர் வந்து 4 நிமிஷம் அழகா பாஸ் பண்ணிடலாம் பெண்கள் வந்து. லாங் ஜம்ப் வந்து 2.7 மீட்டரு 3 சான்ஸ், ஹை ஜம்ப் வந்து 0.9 மீட்டரு 3 சான்ஸ். இந்த மாதிரி பெண்களுக்கு பசங்களுக்கும் தனித்தனி கேட்டகரியா கொடுத்துருக்காங்க. ஏஜ் வயசு எல்லாமே சொல்லிட்டேன். இதில் நம்ம வந்து தமிழ்நாடு போலீஸ் அளவுக்கு வந்து இதில் கஷ்டமா இருக்கும் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இங்கிலீஷ்லாம் கேட்பாங்க. கஷ்டமா இருக்க வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். தமிழ்நாடு போலீஸ் இன்னும் கஷ்டமான ஒரு கொஸ்டின்ஸாக இருக்கும். அதனால இதை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. பழைய பேப்பர் கொஸ்டின் பேப்பர் ஒரு டைம் நீங்கள் திருப்பி பார்த்தீங்க, நெட்டில் போய் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க, எப்படி கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கிறது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். எப்படி சால்வ் பண்ணலாங்கிறது உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஐடியா கிடைக்கும். இது வந்து இந்த சிபிஐ பற்றி பாதி பேர் தெரியல. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாடு பசங்க அதிகமாக டேரக்டே எஸ்ஏ ஆகிறதுக்கான வாய்ப்புகள், பெரிய வாய்ப்புகள். ஏன்னா படிச்சுட்டு பிரைவேட் வேலைக்கு போவோம், டிகிரி முடிச்சிருப்போம், வயசு கம்மியாக இருக்கும். இல்லைன்னா நம்ம ஆல்ரெடி தமிழ்நாடு போலீஸ்லேயே சர்வீஸ் பண்ணியிருப்போம், கான்ஸ்டபிளாக உள்ளே இருப்போம், வயசு கம்மியாக இருக்கும். தாராளமாக நீங்கள் என்ஓசி வாங்கி அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு யூஸ் ஆகிட்டாலும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இது ரொம்ப யூஸ். ஏன்னா தமிழ்நாடு பொறுத்தளவில் எஸ்எஸ்சி சிபிஓ டேரக்ட் எஸ்ஏ ஆகுதுங்கிறது பாதி பேருக்கு இன்னும் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது. நம்ம பசங்க எல்லாரும் வரணும். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி இந்த டேரக்ட் எஸ்ஏ ஆகுனா டேரக்ட் எஸ்ஏங்கிறது பல பேருக்கு பெரிய கனவு. நம்ம மிடில் கிளாஸில் அதிகபட்சமாக வந்து ஐபிஎஸ் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும் கனவுலாம் யாருக்கும் கிடையாது. மினிமம் ஒரு எஸ்ஏ ஆயிரம் மட்டுமாங்கிற பல கனவுகள் இருக்குது. ஒரு 20 வயசு நீங்கள் எஸ்ஏ ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 வருஷத்துல ஆட்டோமேட்டிக்காக ப்ரொமோஷன் ஆகும். எஸ்ஏலேருந்து இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி அப்படின்னு சொல்லி பல ப்ரொமோஷன்ஸ் வரும். வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். நீங்கள் சம்பளம்லாம் எதிர்பார்க்க தேவையில்லை. அந்த அளவுக்கு சூப்பரான சம்பளம். டேரக்டாக எஸ்ஏ ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு பேசிக் பேவே பேசிக் பேனா பேசிக்காக கொடுக்குற பேசிக் பேங்கிறது 45,000க்கு மேலாகும். அதுபோக ஹச்ஆர்ஐ, டிஏ, டிபிடி, ரிஸ்க் அலோவன்ஸு கிட்டத்தட்ட நீங்கள் மினிமம் ஸ்டார்டிங்கில் 26 27 இந்த பேஜ் எஸ்டிபிஓ வேகன்சி யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல, 26 27 நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 27 உள்ளே வந்துடுவீங்க. 27 உள்ளே வந்த உடனே மினிமம் உங்களுக்கு சர்வீஸ் கார்டாக இருக்கட்டும் சரி, ஜம்மு காஷ்மீர் சரி, ஏதாவது ஒரு பக்கம் நீங்கள் போஸ்டிங் அடிச்சு போட்டிங்கன்னா மினிமம் 80,000த்துக்கு குறைய வாங்குவீங்க. பேசிக்காகவே 2027 பேஜ் பேசிக்காகவே 80,000த்துக்கு குறையலாம் சம்பளம் வாங்குவீங்க. போக போக சம்பளம் இன்க்ரீஸ் போகும். அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. இதை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் கொடுக்குற சில விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு கிளிக் ஆகலாம். ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு கிளிக் ஆக வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து இதுக்கு தகுதியான சொல்லி அட்டன் பண்ணுங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதனால இது உங்களுக்கு வாய்ப்பு. இந்த சிபிஓவை ஈஸியாக உங்களை சாதகமாக பயன்படுத்திங்க. பெரிய வேகன்சி, இது வாய்ப்பு வந்து விட்டுறாதீங்க. நம்ம ஏதாவது வேலை சர்வீஸு ஒரு ரேங்க்ல போனால் தான் நம்ம குடும்ப சூழ்நிலைகள் மாறும். வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், சந்தோஷமா இருக்க முடியும். நம்மளோட குடும்பத்தில் மேலே இருக்கிற பார்வைகள் நீங்கும். நமக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். நம்ம குடும்பத்துக்கு பெரிய மரியாதை கிடைக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி சொல்லுங்க. டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச நான் ஷேர் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.